சாலை விதிகளை மீறியதாக அரசு விரைவு பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து இருக்கிறது போக்குவரத்து. சாலை விதிகளை மீறியதாக அரசு விரைவு போக்குவரத்துகளுக்கு அபராதம் விதித்த சென்னை போக்குவரத்து போலீசார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நேற்று முன்தினம் சீருடையில் பயணித்த காவலர் ஒருவர் பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என்று கூறியிருந்த நிலையில் அந்த பேருந்தின் நடத்துனர் முறையான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் இலவச பயணத்தை காவல்துறையினர் மேற்கொள்ள முடியும். சீருடை அணிந்திருப்பார்கள் என்பதன் காரணமாகவே ஒரு காவலர் இலவசமாக பயணம் செய்துவிட முடியாது என்று கூறியிருந்தார். இந்த காணொலி நேற்று முன்தினம் இரவு முதல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியிருந்த நிலையில் குறிப்பிட்ட காவலர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதற்கு போக்குவரத்து துறை செயலாளர் நேற்றைய தினம் பரிந்துரைத்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று இரவு முதல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் பணியை போக்குவரத்து காவலர்கள் விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதன்படி விதிகளை மீறி அதிக அளவிலான பயணிகளை ஏற்றி வந்ததாக புதுச்சேரியிலிருந்து வந்த சில அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை காட்டிலும் கூடுதல் வேகத்தில் இயக்கியதாகவும் பல இடங்களில் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தன. மேலும் பயணியர் நிறுத்தம் அல்லாத இடங்களில் பேருந்தில் நிறுத்தி பயணிகளை ஏற்றியிருந்த பேருந்துகளுக்கும் நோ பார்க்கிங் என்ற முறையில் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது தாம்பரம் பகுதியிலே. இதுபோன்று மட்டுமல்லாமல் முறையாக சீருடையை ஓட்டுநர்